गोविंद शरणं गोपाल शरणं 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 गोविंद शरणं गोपाल अपर्याप्तामृत ध्यानम् बालचंद्र प्रतीकासं फालोद्यतिलकोज्ज्वलम् गणकुञ्चित नीलाली धलिताञ्जन सन्निभैः ஆறாவமுதனின் கருணை நிறைந்த அவரது திருக்கண்கள் அமலங்களாக விழிக்கும்போது அவரது பார்வையின் குளிர் வீழ்ச்சி உலகத்தாரையெல்லாம் வசியப்படுத்துகின்றன. ஸ்ரீ வடுகநம்பி அருளிச் செய்த ராமானுஜ அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம். அனந்தாபீஷ்ட பலதः விட்டலேந்திர பிரபூஜிதः ஸ்ரீசைலபூர்ண கருணாலப்த ராமாயணார்த்தகः. அனந்தாபீஷ்ட பலதஹா திருமலை அனந்தாழ்வானுக்கு அவர் விரும்பிய வலையில் புஷ்ப கைங்கரியத்தை அருளியவர். விட்டலேந்திர பிரபூஜிதஹா விட்டல தேவனால் ஆராதிக்க பெற்றவர். திருமலை பிரதேசத்தை ஆண்ட விட்டல தேவன் எம்பெருமானாரை ஆசிரயித்த செய்தி பிரபன்னாமிருதத்தில் உள்ளது. ஸ்ரீசைலபூர்ண கருணாலப்த ராமாயணார்த்தகः பெரிய திருமலை நம்பியால் கருணையோடு ஸ்ரீ ராமாயணார்த்தத்தை உபதேசிக்க பெற்றவர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். दययाति प्रबुद्धो मामेवावलोकयन् अप्रच्युत पूर्वसंस्कार मनोरथः जीर्णमिव वस्त्रम् सुखेनेमाम् प्रकृतिम् स्थूल सूक्ष्म रूपाम् विसृज्य तदानीमेव मत्प्रसाद लब्धमच्चरणारविन्दयुगलैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्तिकृत परिपूर्णानवरत नित्य विशदतमानन्य प्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरतिरूप नित्य किङ्करो भविष्यसि माते भूदत्र संशयः अनृतम् नोक्तपूर्वम् मे न च वक्ष्ये कदाचन रामोद्विर्नाभिभाषते रामोद्विर्नाभिभाषते सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतम् मम सर्वधर्मान् परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः इति मयैव ह्युक्तम् अतस्त्वम् तव तत्त्वतः मज्ञानदर्शनप्राप्तिषु निस्संशयः
सुखमास्व निसंशयः सुखमास्व अन्त्यकाले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता तामेनां भगवन् अद्य क्रियमाणां कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितं शरणागतिगद्यम्। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। पंचांग श्रवणम्। श्री गोविंद गोविंद गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्री विष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्ष ऋतौ सिंहमासे दशम्याम् अस्यां शुभतिथौ सौम्यवासर युक्तायां मृगशिरस् नक्षत्रयुक्तायां श्री विष्णुयोग श्री विष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्री भगवताज्ञया भगवत्कैङ्कर्य रूपम् अद्य करिष्ये। श्रीमते रामानुजाय नमः। आழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்। ஸ்ரீமதே ராமானுஜாய நமः। இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் ஆவணி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருநக்ஷத்திரம். யதிராசரின் அறிவு பிள்ளை ராமானுசர் தமிழில் ஒரு நூல் கூட எழுதவில்லை. வடமொழியில் 9 நூல்களை இயற்றி இருக்கிறார். தம்முடைய நூல்களில் ஆளவந்தாரை புகழ்ந்து பேசுகிறார். ஆழ்வார்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் பற்றி தம் நூல்களில் குறிப்பிடவில்லை. ஆதலால் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களை விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்திற்கு இன்றியமையாத வழிகாட்டியாக கொண்டார் என்பது பொருத்தமில்லை என்று கருதுவோரும் உண்டு. பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் என்று ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற நூல் தெரிவிக்கிறது. ஆழ்வார் பாசுரங்களை அனுசரித்து ராமானுசர் பிரம்மசூத்திர விளக்க உரையான ஸ்ரீபாஷ்யத்தை அருளிச் செய்தார் என்பதனை காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ ஊவே அன்னங்கராச்சாரியர் ஒரு தனி புத்தகத்தில் விவரித்திருக்கிறார். ஒரு சமயம் ஆச்சாரியர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு அனைவரும் பொருள் உணரத்தக்க முறையில்
உரை ஒன்று காண வேண்டும் என்று ராமானுசரிடம் வேண்டினர். ராமானுசர் அடியார் குழாங்கள் சூழ இருக்கும்போது திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்பார் வேதவியாசர் அருளி செய்த பிரம்மசூத்திரத்தின் மெய்ப்பொருளை உலகம் அறியுமாறு ஸ்ரீபாஷ்யம் செய்தது போல திருவாய்மொழி முதலான நூல்களுக்கும் உரை செய்தருள வேண்டும் என்று பணிவோடு ராமானுசரிடம் தெரிவித்தார். அவர் அதனை கேட்டு ஆழ்ந்து சிந்தித்து, நாம் அருளி செயலுக்கு உரை எழுதினால் குறை அறிவினர் இதற்கு இவ்வளவே பொருள் என்று கருதுவர். அங்கனம் நினைத்தால் அது பெரும் பிழையாகும். ஆழ்வார் பாசுரங்களுக்கு பொருள் அவரவர் அறிவுக்கும் பக்திக்கும் தக்கவாறு சுரக்கும். ஆகையால் நாம் செய்யின் அருளிச் செயலுக்கு வரம்பு கட்டியது போன்றாகும். நீரே திருவாய்மொழிக்கு ஒரு படி உரை செய்யும் என்று பணித்தார். பிள்ளானும் அவர் பணித்தவாறு திருவாய்மொழிக்கு 6000 படி உரை கண்டார். இவ்வாறு பிள்ளானை உரையிட பணித்ததால்தான் திருவாய்மொழிக்கான உரை என்னும் வேதாந்த பயிர் வளர்ந்தது. 5 உரைகளை கொண்டு பகவத் விஷயம் என்று பெயர் பெற்று அனைவரும் அறிந்து கொள்ளும்படி உயர்ந்து நிற்கிறது. இதற்கு வித்திட்டவர் ராமானுசரே ஆவார். முதல் உரையினை அளித்தவர் என்கிற பெருமை அடைந்தவர் பிள்ளான் ஆவார். திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் ராமானுசரின் அறிவு பிள்ளையாகவும் ஞான புத்திரராகவும் மாணாக்கராகவும் விளங்கினார். பிள்ளான் என்பது இவர் தம் இயற்பெயர். இவருக்கு நம்மாழ்வாரின் நினைவாக திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று ராமானுசர் பெயர் சூட்டினார். இவர் திருவரங்கத்தையே தம் வாழ்பதியாக கொண்டவர். 74 சிம்மாசனாதிபதிகளுள் ஒருவராய் விளங்கியவர். இவருடைய அவதார தினம் ஆவணி மிருகசீர்ஷம் ஆகும். இந்நன்னாளில் நாமும் அவருடைய திருவடிகளை பற்றி நிற்போம். திராவிடாகம சாரஜ்ஞம் ராமானுஜ பதாஸ்ரிதம் சூதீயம் குரு கேசாரியம் நமாமி சிரசான்வகம். திராவிட வேதத்தின் சாரத்தை அறிந்தவராய் எம்பெருமானாரின் திருவடிகளை ஆசிரயித்தவராய் பேரறிவாளரான திருக்குறுகை பிரான் பிள்ளானை தினந்தோறும் தலையால் வணங்குகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள். பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன. அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு, ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி, ஈஸ்வர இயல். ஆகமத்தில் காணப்படும் பாதங்கள் பகுதிகள் என்னென்ன? ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம் ஆகியன. யோகமாவது யாது? சர்வேஸ்வரனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பஞ்சாயுத பீதாம்பர திவ்ய பூஷண அலங்கிருத்தமாகவும் லக்ஷ்மி சகிதமாகவும் தியானித்து அனுபவித்து இடைவிடாமல் நினைக்கும் செயலாகும். யோகம் எப்பலனை அடைவதற்கு காரணமாகும். சாருப்ய பிராப்திக்கு நாராயணனுக்கு சமமான திவ்ய வடிவத்தை அடைதற்கு காரணமாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.